என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க, பங்கு போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது 10 மாடு யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்றுவ போடாது. சரி வெட்டு. இதை வெட்ட முடியாது, புட்டுதான் திங்கணும். சத்தம் போடாத, அதிர்ச்சி இல்ல இட்லி கண்ணா புண்ணான்னு உடைஞ்சிடும். சரியா சரியா. என்ன சாப்பிடுறேன்? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, சூரிக்கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருந்தான் சொல்லு. பாதாம் அல்வா 2 பிளேட், ரவா லட்டு 2 பிளேட், இட்லி 2 பிளேட், வடை 2 பிளேட். அஞ்சு பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவளை சாப்பிட முடியாது. இவரோட மேனேஜ் சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேரு, கிளாஸ், பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்க. போங்க சார். என்ன மாப்பிள இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீங்க? அள்ளி சாப்பிட லபக்கு நாடுவேன். இந்த பாரு. அட அதுதான் நமக்கு. வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவு எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி. பணமா முக்கியம்? பாவம், அவங்களுக்கு அஜீர்ணமாகுமே. அறிவு கட்டவனே, அஜீரணத்துக்கு மருந்து இருக்கு. குறிச்சு வச்சுக்கணும். முடியல, என்னாலயே முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டேன், ஆர்டர் பண்ணேன். சரி சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? கையால. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கையை கழுவிட்டு வா. அடே அப்பா, 7 ரூபா 80 பைசா. இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்கதானே இங்க வந்தோம். மது, பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப்பு 9 ரூபாய். பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன மச்சா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் வேற ஏதாவது சாப்பிட்டாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எந்திரிப்போமே. என்ன மாப்பிள நின்னுட்டு நெளிறீரு? ஒண்ணு இல்ல, மசாலா தோசை வாசனை கும்மு நடிக்குது, அதான் நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. சொன்னவில்லையே இருக்குது. தொடர்றேன். நானும் அப்படிதான். என்ன மாப்பிள துண்ட கீழே போட்டிரு, எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். நீ எப்படிதான் உன்ன சொன்னா உனக்கு புரியாது. நான் என்ன பண்ண போறேன்? நீ என்னடா பண்ண முடியும்? மாப்பிள என்ன மாப்பிள நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பு மட்டும் நடுரோட்ல நின்றுட்டு? அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம். அடாடாடாடா, இந்த ரொம்ப ஊர்வசியில இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழகா பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? 2 காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொன்ன தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? வாஷிங்டன். பாபா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால. அது எங்க இருக்குது? இந்த மலைக்கு பின்னாடி. வாமது. ஆடாடா, அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே. அதனால என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இடம் தெரிஞ்சு போகுது. கரெக்ட். கமான். 1000 ரூபாய் இனாம் காணவில்லை. என் மகள் ரோகிணி வயது 4 சென்ற சனிக்கிழமையில் இருந்தானவில்லை. உயரம் 4-8 அங்குலம், நிறம் சிகப்பு, முதில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும். கண்டுபிடித்து தருபவருக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும். தகவல் அனுப்ப வேண்டிய விலாசம் கோபாலசாமி, 8 பாரதி நகர், கோவை 11.
1000 ரூபாய் இனாம். சீ, உனக்கு என்ன கண்ணு முகத்துல இருக்குதா இல்ல முதுகுல இருக்குதாயா? அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க? வீண் விவகாரம் எதுக்கு? நான் முக்கியமா ரகுவை பார்க்கணும். ரகுவை பார்க்கணும். இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான். போய்கிட்டே இருக்காரு. சொல்றா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதே, கை தட்டியா கூப்பிடுற. என்ன தைரியம் உனக்கு? ரகு, நான் தான் ரகுன்னு முதலியே சொல்லக்கூடாதாயா? சொன்னாதான் புரியுமா? ரொம்ப புத்திசாலி. அதெல்லாம் போனா போது. ஏப்பா, நேத்து டாக்ஸில ஒரு பொண்ணு வந்ததே, அது எங்க இறக்கி விட்ட? அதுவா, ஐயனார் கோயில் இருக்குல்ல? ஆமா, ஐயனார் கோயில். அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல? அங்கதான் மண்டபம். அங்கதான் இருக்கா. சரி. ஆமா, நீங்க ஏன்? நான் தான்ப்பா. 1000 அச்சா 1000. மண்டபம் இருக்கு, கோயில் இருக்கு, அந்த பொண்ணமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாளா? சச்சா, இருக்காள். ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துலதான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பக்கம் ஆ? இங்க ஆ? எந்த பக்கம்? அங்க இல்ல இங்கடா. ஆ? இங்க டாவா? மரியாதையே இல்ல? மது 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 இங்க இங்க இந்த பக்கம்டா. ஆ? இது 1000. ரோஹிணி 14 வயசு, 8 அடி 4 அங்குலம். 4 அடி 8 அங்குலம். சகப்பு நிறம், புளிச்சாச்சி. ஜிங்கு சிக்கா ஜிங்கக்கான் சக்கு. குழந்தை கண்ணாமூச்சாடுறீங்களா? இல்ல ஃபுட்பால் ஆடுறோம். பாலே காணுமே மடி. மது நான் இங்க இருக்கேன். என்ன இவன் நழுவிட்டா போறா? யாரு மது? மண்ணாங்கட்டி. பாப்பா, இந்த பையன் யாருமா? என் ஃப்ரெண்ட். எங்க புடிச்ச? இந்து மாசமதத்துல. ஆமா, நீங்க யாரு? அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது? கண்ணு கட்டுக்க விளையாடலாம். ஐயோ, நானும் ஆட்டத்துக்கு வருவேன். மது கண்ணை கட்டி விடுறான். சிச்சி, பெரியவங்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். பாப்பா, நான் பாப்பா இல்ல பாட்டி இல்ல, 14 வயசு பொண்ணு. கழிச்சு போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு. இரு மஞ்சு. அம்மா 14 வயசு, ஆடி ஆடி களைச்சு போயிருப்பேன். கோலா சாப்பிடு, இல்லன்னா முறுக்கு சாப்பிடு, பழம் சாப்பிடு, இஷ்டப்பட்டதை சாப்பிடுமா. அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கலையே. உன்னையா சாப்பிட சொல்லி கேட்டேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கமா பேசுற. சின்ன பையன் நீ. திண்ணையில உட்காரு, போனி. இந்த அம்மா சாப்பிடுமா. எனக்கு தேவையில்லை. சரி, இஷ்டம் இல்லைன்னா விடு. எம்மா, உன் பேர் என்னம்மா? அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குனே கப்புன்னு சொல்லணும். எலிசபெத் டெய்லர். ஐயோ, நான் பேரை கேட்டா நீ தொழிலெல்லாம் சொல்றிய. டெய்லர்கள்னு. ஏன் சார், நாங்க விளையாடிட்டு இருக்கோம், எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஷோ, தலையெல்லாம் பிச்சுட்டு இப்ப நான் இங்க ஓட போறேன். ஏய், அவன் 5-10 ஆளா பறக்கிறான்டா. 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, நீ கண்ணை கட்டி ஆட கூப்பிடுறியே. ஒரு நிமிஷம் சும்மா இருடா. ஏம்மா, நீ 4 அடி 8 அங்குலம் உயரம் இருப்ப இல்ல? இருக்கு நம்ம. மது, கண்ணா மூச்சு ஆனது போதும், பிடிக்கிற ஆட்டலாம். ஜூட் ஜூட்டு விட்டுட்டு போயிட்டாளே. சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க, புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும். என்ன கொக்கி? இல்லாமலா போயிடும். முதுகில் பெரிய மச்சம் இருக்கும். என்னங்க உங்களதாங்க? என்ன சம்பந்தி மாதிரியா பிகு பிடிக்கிறீங்க? இந்த உள்ள வரணும் சார். இங்க யார் போஸ்ட் மாஸ்டர்? இங்க யார் சார் போஸ்ட் மாஸ்டர்? இதுக்கெல்லாம் என் பிராணம் நடத்தா எப்படி? அதோ ஏதோ ஏன் சார், நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர். இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா? பியூனை உட்கார வச்சிருக்கீங்க. அவர் தாங்க போஸ்ட் மாஸ்டர். என்னங்க விளையாடுறீங்க? அவரை கேட்டா உன்னன்றாரு, உன்ன கேட்டா அவரன்ற. இல்ல சார், ஒரு மாசமா டைபாய்டு ஜுரத்துல படுத்தார். காது கொஞ்சம் வந்தோம். தீர்ந்தது. நம்ம அவசரத்துக்கு வேலை நடந்த மாதிரிதான். நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர், என்ன ஏமாத்த முடியாது. நமஸ்காரம். உட்காரு. ஐயோ, உட்காரத்துலாம் ஏதுங்க நேரம்? ஆளா பறக்கிறேன் நானு. கோயம்புத்தூருக்கு ஒரு தந்தி கொடுக்கணுங்க. தந்தி 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 இப்படி கட்ட மாதிரியா இருக்குமே, அதுல இந்த கையை வச்சு அடிப்பீங்களா? அது தந்தி. தந்தி கோயம்புத்தூர் கொடுக்கணும். கோயம்புத்தூர். காது கேட்குது, சமைச்சல் தான் கேட்காது பழகுது. அதுல போஸ்டர் சார், கோயம்புத்தூருக்கு அவசரமா ஒரு தந்தி கொடுக்கணும். இதுல கோயம்புத்தூர் விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்னுடைய விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்ன அனுப்பணும்ன்ற செய்தியும் நான் அதுல எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு 1000 ரூபாய் எனக்கு வரும். அதை வச்சு நான் கொஞ்சம் பாய்ச்சிப்பேன் சார். அது வந்துப்பா. அட என்ன வந்துப்பா? ஒண்ணு சொல்லது ஒண்ணும் புரியலப்பா. நல்லா கிழிஞ்சிருப்பா. கோவிச்சுக்கா தம்பி. ஒரு மாசமா டைபாய்டுல விழுந்துட்டானா? ஐயோ, சொந்த கதை. காய்ச்சல் அப்படி காய்ச்சல் இருக்கு. தெர்மாமீட்டர்ல 105க்கு ஏறுது, 104 விழுது. உதிக்கிட்டோம் எனக்கு தான். விழுது ஏறுது, ஏறி ஏறி இறங்கி ஒரு நாள் அமாவாசை பாரு, கப்புன்னு காதை அடைச்சு லேசா மந்தான். இந்த பொய் பேசினாதான் எனக்கு பிடிக்காது. லேசா மந்தமா அது எக்கச்சக்கமான மந்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சாகணும். இது போஸ்ட் அடிச்சானே. ஐயா, தமிழ்ல கொடுத்தா போகாது, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். எவனுக்கு தெரியும் இங்கிலீஷ்?
உடனே திருப்பி அடிக்க வேண்டியதானே? சரி, நான் விலாசத்தை நோட் பண்ணிக்கிறேன். விஷயத்தை சொல்லு. குற்றாலத்துல சார் ஒரு மடையன் குற்றால மண்டபத்தில் குற்றால மண்டபம். உங்கள் மகள் ரோகிணி யுவர் டாக்டர் ரோகிணி அரணஜார் பையனுடன் 1/2 டிராயர் பாய் பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம் ஆடிக்கொண்டு பிளேயிங் ஆடாடிக்கொண்டு பிளேயிங் இருக்கின்றார்கள். உடனே புறப்பட்டு ஸ்டார்ட் இம்மிடியட்லி வரும் நேரத்தை கமிங் டேட் தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும். இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம். கவனபிசகாக இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி மாத்தி சொல்றேன். மறக்காமல் பணத்துடன் வரவும். Don't forget. Come with money. அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? என்ன லாண்டரியா வச்சிருக்கீங்க? அதாவது அப்படின்னா என்ன? என்ன இவ்வளவு சர்வீஸ் ஆகுது, இது கூட தெரியாது? குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணாம்? அவ சட்டையை கழட்டுடா. என்னது? சட்டை சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு தந்தி. ஐயோ, மது டவர் டவர் மது, திரும்பி பார்க்காம குடுற, அப்படியே குடு. மது, வா மது, போய் குளிக்கலாம். நான் வர மாட்டேன். மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் இல்ல மது, நான் டைட்டா கட்டிக்கிறேன். உன்னை நான் நம்ப மாட்டேன். மது, மஞ்சு, குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு, இத பாத்தியா? ஐயோ, நனைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய வைக்கலாம். சரி வா. சார் சார், போஸ்ட்மாஸ்டர் சார், எனக்கு ஏதாவது தந்தி வந்திருக்கா? தந்தி தந்தி. என்ன சார், குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆண்றான், நீங்களும் ஆண்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சரி பண்றீங்களா? ஒருத்த முன்னேறதுன்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே. ஏன் டான்ஸ் ஆடுற? நான் டான்ஸ் ஆடுறேன், மனசுல எனக்கு 1000 வேதனை, அதை கொட்டிக்கிறேன். கொஞ்சம் அப்படி காலை கொடுங்க, நானே வந்து தொலைகிறேன். குற்றால அருவியில் குற்றாலம் ஃபால்ஸ் உங்கள் மகள் யுவர் டாக்டர் ரோகிணி. அந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க, எனக்கு சரி பண்றீங்களா? அப்ப சொல்லட்டுமா? சரி பண்ணக்கூடாது. அதே அரணிஜார் பையனுடன் The same 1/2 டிராயர் பாய் இப்போது now அருவியில் ஃபால்ஸ் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா? போய் பார்த்து வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா சார்? சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே, அப்புறமா கூட்டம் போய் காட்டுறேன் சார். சீக்கிரம் அடிங்க சார், உடனே அடிங்க. இம்மிடியட்லி அதெல்லாம் யாரும் எழுத சொல்லுங்களே, அது வரைக்கும் போதும். இந்தாங்க, மிச்சம் மீதி இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன். அடிக்கடி வருவேன், தந்தி கொடுக்க அடிக்கடி வருவேன். நாலடி 8 அங்குலத்துல 14 வயசு வாட்டமா தான் படுத்திருக்குது. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டினானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லபக், கையில 1000. உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய? அப்பா, புரண்டிட போறா புரண்டிட போறா. போஸ்ட்மாஸ்டர் ஐயா,
வந்துட்டியா? நான் தான் அடிக்கடி வருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன். இதுல என்ன ஆச்சரியம்? நான் என்ன சும்மாவா வரேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். ஐயோ, நான் சும்மாவா வர்றேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். வேண்டாயா? வந்தே தீருவேன். கோவை கோபாலசாமி வர்ற வரைக்கும் நான் வந்தே தீருவேன். சொன்னா கேளியா? முடியாது. பணம் எனது, தந்தி கவர்மெண்ட் எது? கவர்மெண்ட் ஒண்ணுது, தந்தி என்னது? எல்லாம் கிழிஞ்சுது. பணம் எனது, தந்தி தான் கவர்மெண்ட். உனக்கு தந்தி வந்தாச்சு. உனக்கு தந்தி வந்தாச்சு. இந்த கிண்டல் எல்லாம் வேணும். எங்க தந்தி? இங்க இல்ல, கிடைக்க ஆரம்பிச்சுட்டேன். கோபாலசாமி என்னை ஏமாத்தாம வந்துட்டான். நான் வருவேன். ஐயோ, எனக்கு என்னமோ வந்துருக்குதாமேடா. சீ, என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. பதட்டத்துல அவசரத்துல மறந்து போயிட்டேன். போஸ்ட் ஆபீஸ்ல சொன்னாங்கடா மடையா. மூஞ்ச ஒரே அழுத்த வைக்கிறேன். தந்தி தந்தி இதான். அப்பா, எங்க ஊதுறதுன்னே தெரியல. ஐயோ, அம்மா. ஆமா, தந்தி அடிச்சானே தமிழ்ல அடிக்க கூடாது. இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஐயோ, கோபாலசாமி 1000 ரூபாய்க்கு நோட்டா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ, சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ தெரியலையே. இதை எப்படி படிப்பேன்? சார், சார், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா சார்? ஐயோ, சிரிக்க தெரியுமான்னு கேட்கல சார், இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். தந்தி, முக்கியமான விஷயம் படிச்சு சொல்லுங்க. கொடுக்காதடா மட்டையா. அவன் கோபாலசாமியை வரவேற்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவான். 1000 ரூபாய் அவனுக்கு, நாமம் உனக்கு. முடியாது, நீங்க போங்க, நீங்க படிக்க வேண்டியதில்லை. போங்க போங்க சார், போங்க. மனசாட்சி பெருசா நீ சொல்லிட்டு அவனே மறைச்சிட்டேன். தெரியாது பெரிய மனசாட்சி. இப்ப யார் இங்கிலீஷ் படிச்சு சொல்றது? இங்கிலீஷ், ஒரே ஒரு இங்கிலீஷ். இங்கிலீஷ் 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 சார், இங்கிலீஷ் 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 சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தம்பி, தமிழகத்திலேயே பிறந்து நல்லா கிழிச்சிங்க. இப்ப அவசரத்துக்கு இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ். அறிவு கெட்டவனே, உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே பாக்கறியே, அந்த பையனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். அவங்கிட்ட போ, தந்திய குடு, படிக்க சொல்லி கேளு. வேண்டாண்டா புத்தி கெட்டவனே, அவனை உன்னை ஏமாத்திட்டா நீ எங்கடா போய் நிப்ப? உனக்கு 1000 ரூபாய் வேணுமா வேணாமா? என்னங்கடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? மொத்தம் எத்தனை மனசாட்சி? இனிமே எனக்கு மனசாட்சியே கிடையாது. நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். டேய் அரட்ராயர், இங்க வா. இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு மரியாதையா கூப்பிடவே தெரியாதா? என் பேர் மது. ஐயா மது, உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். தந்தி வந்திருக்குது, இதை இங்கிலீஷ்ல அடிச்சு அமிச்சுட்டான். சார், கொஞ்சம் தயவு செய்து படிச்சு சொல்றீங்களா சார்? நீ மதுன்னா கூட கோச்சுப்பீங்க. மதுர். My daughter arrived home already. Sorry for the inconvenience. கோபாலசாமி. கோபாலசாமி தான் அடிச்சிருப்பான். எந்த ரயில்ல வரானா பையோடவா? இல்லைங்க, பொண்ணு ஏற்கனவே வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கோபாலசாமி தந்தி அடிச்சிருக்காரு. புடிங்க. அப்ப அந்த பொண்ணு ஊர்ல 1000 பொண்ணு இருக்கும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை? டாய், ஒரு டீ போடுறா. முதலாளி, ஒரு சோடா கூட சொல்லுங்க. அடையாண்டா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன். என்கிட்ட கிண்டல் பண்றான் குண்டா. ஒரே ஒரு சோடா. ஏண்டா, இந்த உடம்புக்கு ஒரு சோடா எப்படா போதும்? போராதுதான். என்ன பண்றது? பணம் வேண்டாம். நான் விரும்ப சொல்ல முதலாளி, 25 ரூபாய் பந்தயம் கட்டுங்க. ஒரே மூச்சுல 25 சோடா குடிச்சு காட்டுறேன். அச்சி, பணத்தை பத்தி என்கிட்ட பேசாத, கெட்ட கோவம் வரும். ஏற்கனவே கோவை கோபால் கிட்ட தந்தி மூலமா நான் எவ்வளவோ பணம் விட்டு இருக்கேன். சரி வேண்டாம், நான் 25 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். என்ன விட அதிகமா சோடா குடிக்க ஆள் இருக்கா? பண்ணாங்க பாப்போம். ஆல்ரெடி நீயா பேசுறேன்? நீ பேசக்கூடாது. உன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வராதே. நான் உங்ககிட்ட பேசல. அவர் ஏதோ பந்தயம் போட்டாரே, அதுக்கு ஆல்ரெடி என்ன? என் கூட சோடா குடிக்கிற பஞ்சத்துக்கு நீ வர போறியா? அதானே. நான் இல்ல மது, இவரும் வர போறாரு. மஞ்சு, என்ன இது? மது, நீ மனசு வச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம். அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம். ஐயோ மஞ்சு, என்னால முடியாது. யுவர் மேனேஜ் முடியும். ஏண்டா குண்டா, அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் முடிக்கணும்? அந்த பையல உள்ளங்களை வச்சு ஜீபு மாதிரி ஊதுற மாட்டேன். மஞ்சு, கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா? முடியாது. முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 1150, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. கொடுக்கறா.
பையா 2 கிரேட் சோடா கொண்டா பாத்துறேன். 1 குடி குடி மது, ரொம்ப ஈஸி. குடி. இந்த 2 குடி. கமான் மது, கமான். 3 குடி குடி கமான் மது. குடி. 3 வருதா? அப்ப ரேடியோ போயிட்டா. ரெடி பண்ணவா? குடி மது. குடிடா. குடி குடி குடி. கொஞ்சம் குடி. பல்லுங்க பல்லுங்க. 11 குடிச்சிடு குண்டா. கப்ப கப்பன் குடிடா. கட்ட 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 கட்ட. 12 கமான் மது, குடி ப்ளீஸ். குடிச்சிடு, குடிச்சிடு மது. குடிக்கிறேன். 13 13 தான்டா. டேய் 13 ரொம்ப கெட்ட நம்பர்டா. அத தாண்டி அதுக்கப்புறம் ஸ்பீடா போயிடலாம். சீக்கிரமா குடிடா ராஜா ராஜா. அசலுக்கியா ஆ? 14. ஐயோ உன்னை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. குடிடா. என்ன வேடிக்கை பாக்குற? இது போச்சிடா. குடிடா குடிடா. ஐயோ கீழே ஒழுவுது. பசங்க பார்க்க போறாங்க. தள்ளு உள்ள தள்ளு. இதை ஏன்டா கெட்டிமா பிடிச்சிருக்கல? இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சே. இதுல வர்ற பாட்டெல்லாம் நம்ம தான் பாதி பாதி கேட்க போறோம். அப்பா 13 முடிச்சுட்டா குண்ட. இனிமே உனக்கு கண்டமே கிடையாதுடா. இந்த 14 இன்னும் எவ்வளவு குடிக்கணும்? டேய் அவன் எவ்வளவு குடிக்கிறானோ அதுக்கு மேல ஒன்ன குடிக்கணும். அதுதான்டா போட்டி. அவ எத்தனாவது? அவன் எத்தனாவது படிச்சிருக்கானோ அவங்க அப்பா அம்மாவை கேட்டாதான்டா தெரியும். முதலாளி எத்தனாவது பாட்டில்? எப்படி இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 15 முடிய போகுது. 15 முடிய போதா? அவசரப்படுவீங்களே. இவன் இப்பதான் 14. ஐயோ போகுது போகுது. மர 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 குடிடா. அப்படிதான். அப்படியே உள்ள தள்ளு உள்ள தள்ளு உள்ள தள்ளு. 16 குடிச்சிடு மது. மது ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் குடிச்சிடு மது. குடி மது. சின்ன பையன் கப்பு கப்புன்னு குடிக்கிறான். நீ என்னடா டேய் ஐயா குடிக்காத குடிடா. கண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து குடிச்சிடுறா. ப்ளீஸ். அப்படிதான். குடி குடி ப்ளீஸ் மது. இவன் என்ன நானே சொல்ல வாசிக்கிறானா? அடிச்சி குடுறா குடுறா கப்பு குடுறா. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து குடி. குடி மது ப்ளீஸ். குடி மது குடி. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ கீழே விழுந்து பாக்குறாங்க. ஐயோ 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 குடி குடி. உள்ள தள்ளிக்க தள்ளிக்க குண்டு. 19 21. ஐயோ 21 ரெண்டு தாண்டிட்டாங்களே. குடி குடி குடி. முடியலையா? ஐயோ பணம் நான் போட்டுருக்கேன்டா. ஐயோ இந்த நேரத்துல போய் வைக்கலானே. பாண்டு புல்லு பூண்டு கூட சொத்து இல்ல. நீ என்ன எனக்கு பாண்டி எழுதி தர்றது? குடி. என்ன தேர்தலா நடக்குது? கையை எடுத்து கும்பிடுற. குடி குடி. ஐயோ நான் அப்படிதான் அப்படிதான். வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். ஐயோ கடைசி நேரத்துல இந்த பலவீனம் வரக்கூடாதுடா. குடிடா கண்ணா. என் கண்ணில குடிப்பா. குடி குடி. முதலாளி என்னப்பா நான் வந்து வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிறியா? 25 சோடா குடிப்பேன்னு சவால் விட்ட ஓப்பனர்லயே நெஞ்சில குத்தி சாப்பிடுவேன். குடி மரியாதை குடிடா. அதெல்லாம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடி குடி குடி. சீக்கிரம் 19 முடிடா. மஞ்சு வேண்டாம் மது, நீ குடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ குடிக்க வேண்டாம். இல்ல மஞ்சு, நான் அவங்களை ஜெயிச்சே காட்டுவேன். ரேடியோ உணதுமா. என்னடா பாட்டில் தர்ற? வேண்டாம் மது. அட பாவி 21 நம்பர் கணக்குக்காவது பாட்டில் குடி. என்னடா அடம்பிடிக்கிறானே? குடி குடி கண்ணா குடிடா. 23. ஐயோ 23 குடி சீக்கிரம் குடி. முதலாளி உங்க குரல் கேக்குது. நீங்க அட பாவி என்னைய உனக்கு தெரியலையா? ஐயோ ஜெயிக்கிறதுக்குள்ள ஜீவனை விட்டுடாதடா. டேய் டேய் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைய போடு. செலவெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. அம்மாடி நீ ஜூட் விட்டுட்ட. குண்ட அம்பேலன்ட்டா. தம்பி நீதான்ப்பா ஜெயிச்ச.